Hello student, example 8.9. Calculate the cutoff wavelength and the cutoff frequency of X-ray from an X-ray tube of accelerating potential 20,000 volt. Cutoff wavelength of X-rays கேட்டுக்காங்க. அது ஃபார்முலா lambda naught equal to 12,400 by V Armstrong. இப்போ நமக்கு வியோட வேல்யூ 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 12,400 பை விக்கான வேல்யூ போட்டலாம் 20,000 ஆம்ஸ்ட்ராங். இப்போ நியூமரேட்டில் உள்ள 2 ஜீரோஸையும் டினாமினேட்டில் உள்ள 2 ஜீரோஸையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு 124 டிவைடட் பை 200 கிடைக்குது. இப்போ இதை நம்ம 4 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 1 4s are 4. டினாமினேட்டில் 5 4s are 20. அப்போ பக்கத்தில் ஜீரோக்குன்னு போட்டுக்கலாம் 50. 31 50ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.62 கிடைக்குது. 31ங்கிறது 50யோட சின்ன நம்பராக இருக்கனால 0. அப்படின்னு வந்துட்டு 62 ஆன்சர் கிடைக்கும். இப்போ 31/50 அப்படிங்கும்போது நமக்கு 0.62 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. அப்போ லேம்டா நாட்டுங்கிறது 0.62 ஆம்ஸ்ட்ராங். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா V நாட் ஈக்குவல் டு C பை லேம்டா நாட். அப்போ V நாட் ஈக்குவல் டு C அப்படிங்கிறது லைட்டோட ஸ்பீடு. அப்போ 3 × 10⁸ அந்த வேல்யூ போட்டுக்குங்க டினாமினேட்டில் பை லேம்டா நாட். லேம்டா நாட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் 0.62 ஆம்ஸ்ட்ராங். இப்போ ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1 × 10⁻−10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அதனால் இதில் நமக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ போட்டலாம். ஸோ இப்போ V நாட் ஈக்குவல் டு 3 × 10⁸ டிவைடட் பை 0.62. இந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு பதிலாக 1 × 10⁻−10 10⁻−10 தான். இந்த வேல்யூ நியூமரேட்டில் வரும்போது பவரில் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 3 × 10⁸ இன்ட்டு அந்த 10⁻−10 டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாட்டோம். அப்போ 10 +10 டிவைட் பை 0.62 இருக்கும். இப்போ 10⁸ 10⁸ 10⁸18. அப்போ 3 × 10⁸18 டிவைட் பை 0.62 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ டினாமினேட்டில் 2 டிஜிட் தள்ளி பிடிக்கிறதுனால நியூமரேட்லேயும் டினாமினேட்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 × 100 × 10⁸18 பை 62 அப்படிங்கிற வேல்யூ வரும். நியூமரேட்லேயும் டினாமினேட்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 300/62 300 டிவைட் பண்ணும்போது 4.838 × 10⁻18. இப்போ 4.838 கிடைக்கிறனால 5 ஆர் மோர் தென் 5னா ஒரு நம்பரை முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டிஜிட்டை விட்டுடலாம். அப்போ 4.84 × 10⁻18 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி V நாட் ஈக்குவல் டு 4.84 × 10⁻18 ஹெட்ஸு. ஃப்ரீக்வன்சிங்கிறனால ஹெட்ஸுங்கிற சிம்பிளை போட்டுரும்.